எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டம். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கப்பெறும். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். 8th ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டம். முதல் கலைச்சொல் ஒலி பிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபோனோட்டிக்ஸ். உயிரொலி வவ்வல், மெய்யொலி கான்சோனன்ட். கல்வெட்டு எபிகிராப். மூக்கொலி நசல் கான்சனன்ட் சவுண்ட். அகராதியல் லெக்சிகோகிராஃபி. அடுத்து சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப். ஒளியன் ஃபோனிமி. பழங்குடியினர் ட்ரைப்ஸ். இது அடிக்கடி கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மலைமுகடு ரிட்ஜ். சமவெளி பிளைன். வெட்டுக்கிளி லோகஸ்ட். பள்ளத்தாக்கு வேலி. சிறுத்தை லெப்பார்ட். புதர் திக்கட். மொட்டு பட். நோய் டிசீஸ். இந்த புதருங்கிறது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பக்க விளைவு சைடு எஃபெக்ட். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக். மூலிகை ஹெர்ப்ஸ். சிறுதானியங்கள் மில்லட்ஸ். மரபணு ஜீன். பட்டய கணக்கர் ஆடிட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒவ்வாமை அலர்ஜி. நிறுத்தற்குறி பஞ்சுவேஷன். அடுத்து திறமை டேலண்ட். மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன். அணிகலன் ஆர்னமெண்ட். விழிப்புணர்வு அவேர்னஸ். சீர்திருத்தம் ரீஃபார்ம். கைவினைப் பொருள்கள் கிராப்ட்ஸ். பின்னுதல் நிட்டிங். புல்லாங்குழல் ஃப்ளூட். கொம்பு ஹார்ன். முரசு ட்ரம். கைவினைஞர் ஆர்டிசன். கூடை முடைதல் பேஸ்கெட்ரி. சடங்கு ரிட். நூல் த்ரெட். இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம். தறி லூம். சாயம் ஏற்றுதல் டையிங். தையல் ஸ்டிச். தோல் பதனிடுதல் டேனிங். ஆலை ஃபேக்டரி. ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். குதிரை ஏற்றம் ஈக்விஸ்ட்ரியன். முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர். ஆதரவு சப்போர்ட். தலைமை பண்பு லீடர்ஷிப். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. கதாநாயகன் த ஹீரோ. வெற்றி விக்ட்ரி. வரி டாக்ஸ். சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தொண்டு சேரிட்டி. பகுத்தறிவு ரேஷனல். நேர்மை இன்டிகிரிட்டி. தத்துவம் ஃபிலாசபி. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. ஞானி செயின்ட். சீர்திருத்தம் ரீஃபார்ம். குறிக்கோள் அப்ஜெக்டிவ். முனைவர் பட்டம் டாக்டரேட். பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி. அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன். நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ். இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங். ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இது அடிக்கடி கேட்பாங்க.
ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் பார்த்தது அதாவது 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டத்திலிருந்து. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்ற நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றியும் இந்த காணொளியை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் தேர்வில் பாஸ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கும் நீங்கள் உதவி பண்ணுறது என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலு அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். இனி அடுத்தடுத்த வருடங்களில் நம்ம சேனலை ரன் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் அதாவது அதிகாலை வேளையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு நீங்கள் படிக்க வேணும். தொடர்ந்து அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கூட எடுத்துக்கலாம். இப்போ குரூப் 4 இப்போ எஸ்ஐ எக்ஸாம்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. நீங்கள் தொடர்ந்து படிங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் குரூப் 2, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 3 டிஎன்பிஎஸ்சியில், அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமும் வரும். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேருந்து நிறையா தேர்வுகள் வருது. அதனால் தொடர்ந்து அதாவது இந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற தேர்வர்கள் அத்தனை பேரும், மாணவர்கள் அத்தனை பேரும் அதிகாலை வேளையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.